அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிள்ளைகளுக்குலாம் ஸ்கூல் லீவு, ஏன்னா சண்டே. ஸோ சண்டே சமையல் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா நெய் சோறு அதோட ப்ரான் தொக்கு, அப்புறம் மாங்காய் பச்சடின்னு இந்த மாதிரி நிறைய பண்ண போறோம். ஸோ எல்லாமே ரெசிபிஸ் அவங்க கூட ஷேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். இப்போ பாட் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைம் நம்ம நெய் சேர்த்துக்கிற போறோம். இது கூட கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறோம். நெய் என்ன செய்தோம் நல்லா சூடாயிருச்சு. இதுல பட்டை போட்டுக்கிறோம், 4 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் ரம்பல்ல சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலை, நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இது இப்ப லைட்டா பொரியட்டேன். ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் இது லைட்டா கண்ணாடி பதம் வரைக்கும். வெங்காயம் ரொம்ப பொரியணும் அவசியம் இல்லை, லைட்டா பொரிஞ்சா போதும். இப்போ கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வெந்தா போதும். இந்த டைம்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஓகே, தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்ப நம்ம பாலை ஊத்த போறோம். இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ்ல செய்யல, எப்பவுமே வீட்டுல செய்யற அரிசியில தான் பண்ண போறேன். ஸோ 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கிறேன். அதுக்கு 1க்கு 1.5 அப்படிங்கிற விதத்துல ஒரு 5 கப் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பால், தேங்காய் பால். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை சேர்த்துருவோம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொதிக்க விட்டுக்கிறோம். தேங்காய் பால் கொஞ்சம் லைட்டா கொதிச்சோன்னா அரிசியை சேர்த்துருவோம். தேங்காய் பால் கொதிச்சு வரட்டும். ஸோ அதுக்காக மூடி வச்சிருக்கிறேன். இப்போ ப்ரான் 1.25 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது கிரேவி தொக்கு பண்ண போறோம். இது என் மகன் இந்த மாதிரி பொரிச்சா நல்லா சாப்பிடும். ஸோ அதுக்காக எப்படின்னு பாருங்க. இது நார்மலா பொரிக்கிறது தான். ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். சிக்கன் மசாலா, ப்ரான் கொஞ்சமா இருக்கனால நான் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடைசியா கொஞ்சமா தயிர். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பெரட்டி பொரிச்சு கொடுங்க, கிட்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பால் ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை, லைட்டா கொதிச்சிருக்குது. இப்ப நம்ம அரிசியை சேர்த்துருவோம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிருவோம். அதாவே சூப்பரா ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம பிரான் தொக்கு பண்ணிடலாம். பிரான் தொக்கு செய்ய போறோம். இதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஆயில். எண்ணெய் சூடாயிருச்சு. ரம்பலை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து மல்லி இலை, வெங்காயம் 2 பெருசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்துக்குவோம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா இதுக்கு மசிஞ்சு வரணும். இப்ப வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வச்சு பாருங்க. இந்த டைம்ல கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிறோம். இதுக்கு உப்பும் மிளகாத்தூளும் மட்டும்தான். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் கலந்து விட்டு இப்ப பிரானை சேர்த்துக்கிறப்போ மிக்ஸ் பண்ணிட்டு பாலை ஊத்திட்டு மூடி வச்சிருவோம். அவ்வளவுதான். இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். கொஞ்ச நேரத்திலேயே பிரான் தொக்கு ரெடி ஆயிரும்.
பாருங்க, முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகும். வீடே சரியான மணமா இருக்குது பாருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். மணக்க மணக்க நெய் சோறு ரெடி. எண்ணெய் சூடாவிட்டேன். நம்ம வந்து ப்ரான் கொஞ்சம் பரட்டி வச்சிருந்தோம்ல, ஸோ அதை பொரிச்சிருவோம். எண்ணெய் சூடாயிருச்சு, ப்ரானை சேர்த்துருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடும். இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம ப்ரான் தொக்கு ரெடி பண்ணியிருந்தோம்ல, சடான். இதுவும் இன்னும் கொஞ்ச நேரம் வத்தணும். ப்ரான்னா நல்லா வெந்துருச்சு. ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருவோம். நல்லா ப்ரான் சுருண்டு வந்துருச்சு. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்டா மாங்காய் பச்சடி செய்ய போறோம். ஸோ அதுக்கு வந்து மாங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறணும். மாங்காய் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. வீடியோ ரொம்ப லெங்தா போயிட்டு இருக்கனால இந்த மாங்காய் பச்சடி ரெசிபி மட்டும் நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோல ஷேர் பண்றேன். சண்டே சமையல் சூப்பரா ரெடி ஆச்சு. என்னென்ன பண்ணன்னு பாத்துருவோமா? மணக்க மணக்க ஆவி பறக்க சுட சுட நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் ஃப்ரை பண்ணியாச்சு. ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா மாங்காய் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன மெத்தட்லயே நெய் சோறு, ப்ரான் இது எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா மாங்காய் பச்சடி ட்ரை பண்ணுங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோல சந்திப்போம். டாடா, பாய்.